ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 250 கிராம் கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 1 கப் பால் காய வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் கொஞ்சம் ஒரு 5-6 பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு நெய், 1 கப் சர்க்கரை. ஆல்ரெடி கேரட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால சர்க்கரை கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதை கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பாதாம்னு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதிலேருந்து வேறு பவுலில் மாற்றிடுங்க. அதே பேனில் மீதி எடுத்து வச்சுருக்க நெய்யை போட்டு உருக்கிக்கோங்க. அதில் துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கேரட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சா தண்ணி விட்டுரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நெய்யிலே கேரட் நல்லா வேகணும். 20 to 25 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, நல்லா வெந்துடும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் நெய்யில் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம காய வச்சிருக்க பாலை இதில் ஊற்றிக்கலாம். கேரட் பாலில் இன்னும் நல்லா வெந்து நல்லா சுண்டி வரணும். பால் எல்லாம் சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பால் எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி விடும், அதுவும் நல்லா கெட்டியாகணும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு வருது. நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். சர்க்கரை எல்லாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற்றிருக்க நெய் மட்டும் மேலே திரண்டு வருது. அல்வா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிடுங்க. ஸ்வீட்டான கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.